மாமா இட்லி ரெடிமேட் மிக்ஸ் ரெசிபி சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாமா. இல்லை நான் இப்போ இட்லி சுட்டு காட்டுறேன். இது எப்படி அரைச்சுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிடுறேன். இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக இட்லி ஊற்றுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் தெரியும். இட்லி மாவு எந்த பதத்தில் வரணும்னு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இது நல்லா உப்பி வரும். எப்படி புஃப்னு வந்துச்சு பாருங்க, அப்படியே வந்துருச்சு பாருங்க. கழுட்டுக்கிட்டீங்க போயிட்டு நான் ஒன்றும் பண்ணல, தண்ணி தொளிக்கல, ஒன்றும் பண்ணல. இட்லி எவ்வளவு ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு பாருங்க மாமா. இட்லி ரெடிமேட் மிக்ஸ் ரெசிபி சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மாமா. ஆமாம், ரெடிமேட் மிக்ஸி எப்படி அரைச்சி வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு காட்ட முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட அரை பக்கெட் இருக்குது. இதில் நான் இப்போ இட்லி சுட்டு காட்டுறேன். இது எப்படி அரைச்சுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிடுறேன். அது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 5 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இட்லி அரிசிலேயே 3 தான் கடையில் வாங்கின இட்லி அரிசியும் 2 ரேஷன் அரிசியும் போட்டேன். ரேஷனில் குண்டு அரிசி வருதுல, அது போட்டேன். நீங்கள் வேணும்னா 5மே இட்லி அரிசியாகவே பயன்படுத்தலாம், தவறு இல்லை. ஒரு முறை 2 முறை அலசிடுங்க. அந்த டஸ்ட்டு போகிற மாதிரி குறைஞ்சது 5 மணி நேரம் ஊற வைக்கணும். தண்ணியை வடிச்சிட்டு வெயிலில் காய வைக்கணும். அந்த ஈரப்பதமாக இருக்கவே கூடாது. 1 நாள் 1.5 நாள் அந்த மாதிரி கூட காய்ஞ்சா நல்லது. ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஓகே. உளுந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஊறணும்னா 1 மணி நேரம் ஊறுனா போதும். 5 கப்பு அரிசி எடுத்துருந்தேன்னா 1 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதையும் நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தனியாக காய வச்சு எடுத்து வச்சுங்க. இல்லை இட்லி அரிசி கூட காய வச்சாலும் ஒன்றும் தவறு இல்லை. அது 5 மணி நேரம், இது 1 மணி நேரம். இதுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்து ஊற வைக்கும் போது 1 கிலோவுக்கு 5 கிராம் வெந்தயம் முழுசாக அப்படியே உளுந்து கூடயே போட்டு ஊற வச்சு அதையும் காய வச்சு எடுத்துங்க. அவல்னால் இது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அவல். இது 1 கிலோ அரிசிக்கு 25 கிராம் கட்டி அவல். இது நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா ஊற வைக்கணுங்கன்னு அவசியம் இல்லை, கூடையே போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா லேசாக ஒரு அலசிட்டு டக்குன்னு எடுத்து புழிஞ்சிட்டு இந்த அரிசி கூடையே போட்டு காய வச்சுங்க. இந்த 4 மெட்டீரியலுமே நல்லா காயணும். கொஞ்சம் கூட ஈரம் உங்களுக்கு ஃபீல் ஆகவே கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய்ஞ்சால் ரொம்ப நல்லது. மத்தியானம் ஒரு 12 மணி, காலையில் 8 மணிக்கு, காலையில் ஒரு 7 மணிக்கு ஊற வச்சிங்கன்னா ஒரு 12 மணி வெயிலில் காய வச்சிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே நல்லா முடன்னு காஞ்சிரும். முடிஞ்சால் அடுத்த நாள் கூட காய வைங்க. அப்போ தான் பூசரம்லாம் பிடிக்காமல் ஒரு 6 மாதம் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஓகே. இது 1. இதுக்கு அடுத்து இப்போ அரைச்சி வந்துருச்சுப்பா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கண்டிப்பாக மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சா ரொம்ப நல்லது. எடுத்த உடனே நீங்கள் கம்மியான ஒரு இல்லை மாஸ்டர் நீங்கள் சொல்கிறத நம்பி என்னால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் ஜஸ்ட் 1 டம்ளரை நீங்கள் அப்படியே 5ஆக வகுத்துக்கிட்டு ஒரு டம்ளருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பல்காக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மில்லில் கொடுத்து தான் அரைக்கணும். மில்லில் கொடுத்து அரைக்கும் போது கொஞ்சம் ரவையாக அரைக்க சொன்னோன்னா அவங்க அரைக்க மாட்டாங்க. போட்டாவே நைஸாக வந்துடும். அப்படி நைஸாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எப்படி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இட்லி மிக்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் 2 கப்பு மாவு எடுத்துக்கிறேன். இட்லி மாவு கரைக்கும் போது கூடுமான வரைக்கும் பெரிய பாத்திரமாகவே வச்சுங்க, இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். 3 விரல் இதுவாக அடக்கமாக போடுறேன். பத்திரம்னா கூட போட்டுக்கலாம், ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தொந்தரவு இல்லையா. ஸோ இதை போட்டுறீங்க. குக்கிங் சோடா போட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். இட்லி சோடா, ஆப்ப சோடா வருதுல்ல, அது போட்டிங்கன்னா நல்லா வரும். நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். இல்லை நான் இதை பயன்படுத்த மாட்டேன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இது இவ்வளோ தான் பாருங்கள். இது சோடா உப்பு லேசாக ஈரமாயிடுச்சு, என் கைப்பட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிங்க தண்ணியில். சும்மா ரொம்ப கம்மியாக. இதெல்லாம் காலகாலமாக பயன்படுத்துறது தான், ஒன்றும் செய்யாது, வயிறுக்கலாம். சரியா? அதை சேர்த்துக்கலாம். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள ரவையாக அரைக்க சொன்னால் அவங்க அரைக்க மாட்டாங்க. ஏன்னா மிஷினில் போட்டாவே பவுடர் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரவையை பயன்படுத்துகிறேன். கடையில் இட்லி ரவானே கிடைக்குது. ஓகே. இட்லி ரவானே கிடைச்சா இதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக நமக்கு கிடைக்கிற ரவையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நல்லா தான் வருது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். 2 கப்பு மாவுக்கு பார்த்தீங்கன்னா 1 கை ரவையை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, உங்களுக்கு இட்லி மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னு தெரியும்ல. இந்த மாவில் தண்ணி ஊற்றி கை வச்சிங்கனாலே நல்லா சூடாக இருக்கும். கொஞ்சம் தாராளமாகவே இது பாருங்கள், இந்த மாதிரி விட்டு கரைச்சிங்க. கை வச்சு தான் கரைக்கணும். நீங்கள் சும்மா கரண்டி வச்சு கரைச்சிங்கன்னா மாவு புளிக்காது. மாஸ்டர் இன்னும் எல்லாம் கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இது கட்டி ஆனால் கூட ஊற என்ன பண்ணும், அந்த கட்டியெல்லாம் தானாக விட்டுரும். காலையில் புளிச்சு வரும்போது நல்லா அடிச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு எடுத்துடுறோம் வெளியே.
இந்த மாதிரி வந்த பின்னாடி இது மேலே தான் கவனமாக தண்ணி சேர்க்கணும். மடமடன்னு சேர்த்துறாதீங்க, டக்குன்னு லூஸாக போய்டும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இட்லி ஊற்றுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் தெரியும். அதாவது இட்லி மாவு எந்த பதத்தில் வரணும்னு அந்த பதம் வர மாதிரி கரைச்சிங்க. கூடுமான வரைக்கும் திக்காக கரைச்சிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லம்ஸ் எல்லாம் தானாக கரைஞ்சிரும். இதை நல்லா மூடி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. காலையிலுக்குள்ளே கண்டிப்பாக புளிச்சிடும். இந்த இட்லி ரெடிமேட் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம கரைச்சி வச்சுருந்தோம், நல்லா புளிச்சு வந்துடுச்சு. எங்கே பாருங்கள், துணி போட்டு சுடுறேன். ரெண்டு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு 6 இட்லி தான் வேணும்னா அதுக்கு மட்டும் நம்ம மாவு போட்டுருங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, இது நல்லா உப்பி வரும். புளியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். மாவு இவ்வளோ திக்காக இருக்கணுங்க. இவ்வளோ திக்காக இருந்தால் தான் இட்லி நல்லா வரும். ஆவி வருதா நல்லா? எப்படி புஃப்னு வந்துச்சு பாருங்க. நம்ம வந்து ஃப்ளாட்டாக தான் ஊற்றிருந்தோம், எவ்வளோ உயரமாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு அணைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு தட்டு இட்லி எடுத்து காமிச்சிட்றேன். எடுத்து கவுத்துருவோம். அப்படியே தட்டோடு எடுத்துருவா. ஓகே, எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுங்க. இட்லி தட்டை எடுத்துருவோம். அப்படியே வந்துருச்சு பாருங்கள், கழுண்டுக்கிட்டீங்க போயிட்டு. நான் ஒன்றும் பண்ணல, தண்ணி தொளிக்கல, ஒன்றும் பண்ணல. அந்த அளவுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணோம்னா வந்துடும். காட்டு இட்லி எவ்வளவு ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். நல்லா சுட சுட இட்லி, சூப்பராக ஒரு கத்திரிக்காய் கொஜ்ஜு அப்படியே எடுத்தோம்னா அப்படியே தனியாக இருந்தது. அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு இட்லி. சாப்பிடுவா? அருமையான இட்லி. வேலையை எவ்வளோ தூரம் குறைச்சாலும் பொருள் ஃபுட்டோட தரத்தில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை. அழகாக இட்லி மாவு ரெடி ஆகிடுச்சு. நல்லா புளிச்சு வந்துருச்சு மாவு. நல்லா புளிச்சு வந்த பின்னாடி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்.